அமிர்தசரஸில் ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார் என்ற பெயரில் இந்திரா காந்தி ராணுவ நடவடிக்கை மேற்கொண்டது தவறு என காங்கிரஸ் மூத்த தலைவரும் முன்னாள் மத்திய நிதியமைச்சருமான ப. சிதம்பரம் தெரிவித்திருக்கிறார். அவர் திடீரென இப்படி சொல்ல காரணம் என்ன, ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார் பின்னணி என்ன, விரிவாக பார்க்கலாம். ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார் இந்திரா காந்தி பிரதமராக இருந்த காலகட்டம் அது. 1947ஆம் ஆண்டு இந்தியா சுதந்திரம் அடைந்ததிலிருந்தே முன்வைக்கப்பட்டு வந்த பஞ்சாபி மொழி பேசும் சீக்கியர்களுக்கான தனி மாநிலத்திற்கான கோரிக்கை 1970களில் போராட்டங்களுக்கும் கிளர்ச்சிகளுக்கும் வித்திட்டது. சீக்கிய தலைவர்களை கொண்ட குழுக்கள் மிக தீவிரமாக இந்த கோரிக்கையை முன்மொழிந்து வந்தன. அந்த குழுக்கள் தங்கள் இலக்கை அடைய பயங்கரவாதத்தை கையில் எடுக்க தொடங்கினர். இதில் பஞ்சாபி இந்துக்கள் மற்றும் காலிஸ்தானை உருவாக்குவதை எதிர்த்த சீக்கியர்கள் கூட கண்மூடித்தனமாக கொல்லப்பட்டனர். அந்த காலகட்டத்தில்தான் ஜர்னைல் சிங் பிந்த்ரான்வாலே மத்திய அரசாங்கத்திற்கு எதிராகவும் சுதந்திர சீக்கிய அரசுக்கு ஆதரவாகவும் தீவிர சீக்கிய இயக்கத்தின் தலைவர்களில் ஒருவராக உருவெடுத்திருந்தார். 1984இல் ஜர்னைல் சிங் பிந்த்ரான்வாலே தலைமையிலான பிரிவினைவாதிகள் பஞ்சாபை தனி நாடாக அறிவிக்க கோரி அமிர்தசரஸ் பொற்கோயிலில் பதுங்கியிருந்தபடி அப்போதைய பிரதமர் இந்திரா காந்தியின் அரசாங்கத்திற்கு சவால் விட்டனர். இந்த குழுவை பொற்கோவிலிருந்து வெளியேற்றுவதற்காக இந்திரா காந்தி அரசு ஜூன் 1 முதல் ஜூன் 6, 1984 வரை மேற்கொண்ட ராணுவ நடவடிக்கையின் பெயர்தான் ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார். ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார் இந்திய ராணுவம் மற்றும் காவல்துறையினரால் தொடங்கப்பட்டு பொற்கோயிலுக்குள் தாக்குதல் நடத்தப்பட்டது. இதில் கிளர்ச்சியாளர்கள் பலர் கொல்லப்பட்டனர். அரசு தரப்பில் சாவு எண்ணிக்கை ராணுவத்தில் 83ஆகவும் பொதுமக்கள் தரப்பில் 492ஆகவும் கூறப்பட்டாலும் சில தன்னிச்சையான மதிப்பீடுகள் சாவு எண்ணிக்கையை 1500 வரை இருக்கும் என கூறுகின்றனர். இந்த நடவடிக்கையால் இந்தியாவில் பெரும் பதற்ற நிலை ஏற்பட்டது. பல இடங்களில் சீக்கியர்கள் மேல் தாக்குதல்கள் நடத்தப்பட்டன. இது உலகம் முழுவதிலும் உள்ள சீக்கியர்களிடையே பெரும் கிளர்ச்சியை உண்டாக்கியது. ராணுவத்தில் இருந்த சீக்கியர்கள் ஆட்சிக்கு எதிராக கிளர்ச்சி செய்தனர். இந்திய அரசு குடியாண்மை பணிகளிலும் ராணுவத்திலும் இருந்த பல சீக்கியர்கள் தங்களது பணிகளை துறந்தனர். மேலும் சிலர் இந்திய அரசால் தங்களுக்கு அளிக்கப்பட்ட விருதுகளையும் பாராட்டு பத்திரங்களையும் கூட அரசிடமே திருப்பி அளித்தனர். ராணுவ நடவடிக்கை நடைபெற்ற 4 மாதங்களுக்கு பிறகு, அதாவது 31 அக்டோபர் 1984 அன்று இந்திரா காந்தி அவரது 2 சீக்கிய மெய்காப்பாளர்களாலேயே சுட்டுப்படுகொலை செய்யப்பட்டார். அது ஒரு பழிவாங்கிய நிகழ்வாகவே பார்க்கப்படுகிறது. தான் கொல்லப்படுவதற்கு முதல் நாள் இரவு கூட ஒரு அரசியல் கூட்டத்தில் இந்தியாவுக்காக என் உயிரே போனாலும் நான் வருத்தப்பட மாட்டேன், என் ஒவ்வொரு துளி ரத்தமும் இந்தியாவை பலமிக்க நாடாக்கும் என்று இந்திரா காந்தி பேசியிருந்தார். இந்திரா காந்தியின் படுகொலையை தொடர்ந்து 5000த்திற்கும் மேற்பட்ட சீக்கியர்கள் சீக்கிய எதிர்ப்பு கழகங்களில் கொல்லப்பட்டனர். சீக்கிய இனத்தவரிடையே இது ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வாகவே பார்க்கப்படுகிறது. இத்தனை கிளர்ச்சிகளுக்கும் உயிரிழப்புகளுக்கும் வித்திட்ட ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார் மீதும் இந்திரா காந்தி மீதும் பல விமர்சனங்களும் இன்றளவும் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. அப்படித்தான் காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் ஒரு கருத்தை கூறியிருக்கிறார். இமாச்சல் பிரதேசத்தில் நடைபெறும் குஷ்வந்த் சிங் இலக்கிய திருவிழாவில் பத்திரிகையாளர் ஹரிந்தர் பவேஜாவின் "தே வில் ஷூட் யூ மேடம்" என்ற புத்தகம் தொடர்பான விவாதம் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் நடுவராக கலந்து கொண்டு முன்னாள் மத்திய அமைச்சரும் காங்கிரஸ் மூத்த தலைவருமான ப. சிதம்பரம் உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், இங்கிருக்கும் எந்த அதிகாரிகளையும் அவமதிப்பதற்காக கூறவில்லை. அனைத்து பயங்கரவாதிகளையும் பிடிக்கவும் கைப்பற்றவும் வழி இருந்தது. ஆனால் ப்ளூ ஸ்டார் என்பது தவறான வழி. அந்த தவறுக்கு திருமதி இந்திரா காந்தி தன் உயிரை கொடுத்தார் என்று நான் ஒப்புக்கொள்கிறேன். அந்த தவறுக்கு இந்திரா காந்தியை மற்றும் குற்றம் சொல்வது சரியல்ல. ராணுவம், காவல்துறை, உளவுத்துறை என அனைவரும் சேர்ந்துதான் இத்தகைய முடிவை எடுத்தனர். எனவே இந்திரா காந்தியை மட்டுமே பொறுப்பாக்கி இதில் குற்றம் சுமத்த முடியாது. 3-4 வருடங்களுக்கு பிறகு ராணுவத்தை வெளியில் வைத்திருப்பதன் மூலம் பொற்கோவிலை மீட்டெடுத்ததற்கான சரியான வழியை நாங்கள் காட்டினோம் என தெரிவித்திருக்கிறார். காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரத்தின் இந்த கருத்து தற்போது பேசுபொருளாக மாறியிருக்கிறது.